நீ என்ன அவ்வளவு பெரிய நல்லவனா? எப்ப பார்த்தாலும் என் மம்மியை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறது தானடா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஒரே வேலை. ஏய் வேணா, என்ன வீணா கை நீட்ட வச்சிடாத. உனக்கு என்ன கை நீட்டுறதுன்னு புதுசா? எத்தனை தடவை என் அம்மா கிட்ட நீ கை நீட்டி இருப்ப. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை என் அம்மாவோட நகையெல்லாம் நீ கேட்கல, அவங்களும் உன்கிட்ட வந்து குடுக்கல. அத நான் சரியான நேரத்துல வந்து தடுக்கல. அன்னைக்கு மட்டும் நான் வரலனா என் மம்மியோட மொத்த நகையும் காசாக்கிட்டு போயிட்டே இருந்திருப்ப. அதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு என் முன்னாடி வந்து நீ பேசிட்டு இருக்க? எடுக்கிறது பிச்சை, இதுல கோவம் வர வருதா உனக்கு? அண்ணன் எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? சித்தி மேல ஒரு அடி விழுந்தாலும் உன்னை வெட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். பேசுறான் பொடிப்பைய. நானு சண்டையை இப்ப நிறுத்துவீங்க அப்ப நிறுத்துவீங்கன்னு வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க பாட்டி சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு அப்புறம் வாங்க. போங்க எல்லாரும் வெளியே. இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டு வரோங்க. சொல்றத கேளுங்க. நான் சொல்றத நீ கேள்வி. என்ன பண்றீங்க? வா எங்க வா, வெளிய போடா. சித்தி விடியா, சித்தி விடியா, சேர வேண்டியதுங்க. இப்படி எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பணத்தையும் நகையும் இல்ல சொத்தையும் இவங்களுக்கு கொடுத்தா நீங்க கேள்வி கேட்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எங்க அம்மா எனக்கும் என் அக்காவுக்கு எழுதி கொடுத்த சொத்தை இவங்களுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை வந்துருச்சு? இந்த சொத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேங்க, இந்த சொத்தை அக்கா பிள்ளைங்களுக்கு விட்டு கொடுங்க. எங்களுக்காக நீங்க ஒண்ணு யார் காலையும் விட தேவையில்லை. எங்களுக்கு இந்த சொத்தே வேணான்னு சொல்றேன்ல. இது எங்க அம்மாவோட சொத்தா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா தான் எங்களுக்கு பெரிய சொத்தே. அவங்களே நாங்க இழந்துட்டு நிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் எதுக்கு சித்தி? எங்களுக்கு வேணாம் சித்தி. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா நான் வேணான்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். நீங்க தான் கேட்கல. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க. யாரா மோசமா நடந்துக்கிட்டா? நீ இப்ப சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி சென்டிமெண்டா பேசி சீன் போட்டா நாங்க நம்பிடுவோம் நினைச்சியா? நியாயமா உழைச்சு நேர்மையா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறா. அதை விட்டுட்டு ஊரான் சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசைப்படாத. யாரு யாரு மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறா? நானா நீயா? சாத்தான் வேத ஓதுறதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் இப்பதான் நேர்லயே பாக்குறேன். என் அப்பாவை ஏமாத்தி அவர் வீட்டை ஆட்டைய போட்டு இத்தனை வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கிற நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? உனக்கு என்ன யோகிதா இருக்கு? யாரா உன் அப்பா சொத்தை சுருட்டுனது? உன் அப்பன் தாண்டா கிட்ட கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போனா. ஓ, நீ எவ்வளவு பணம் கொடுத்த? அந்த வீட்டோட மதிப்பு என்ன? யாருக்கு அதுல பூ சுத்திக்கிட்டு இருக்க? தம்பி, ரெஜிஸ்ட்ரார்னு அரை மணி நேரம் தான் இருப்பாரு. இன்னைக்கு விட்டீங்கன்னா இன்னும் 2 நாளைக்கு கவர்மெண்ட் லீவு. அதுக்கு அடுத்த நாள் ரெஜிஸ்ட்ரார் சொந்த வேலையா வெளியே போறாரு. ஆக மொத்தம் 3 நாள் கழிச்சுதான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்புறம் தேய்பிரை ஆரம்பிச்சிடும். தேய்பிரையில கல்யாணம் பண்ணக்கூடாது. அதனால என்னங்கறத பாத்துங்க தம்பி. என்னடா